மேலே ஆடு வெட்டுறாங்க கோழி வெட்டுறாங்க. பக்தர்களே சொல்றாங்க நாங்களும் தான் போவோம் கோயிலுக்கு, தர்காவுக்கு நாங்களும் போவோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்றாங்க. வெளியில இருந்து யாரும் இந்த மாதிரி பிரச்சனை மூடி விட்டுட்டு இருக்காங்க. இது சவுத் இந்தியாங்க, எங்க எல்லாம் மாமா மச்சான், இங்க எல்லாம் வந்து இவங்க இன்னாதான் டான்ஸ் செத்து போயிடுவானுங்க, எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லி சொல்லி செத்து போயிடுவானுங்க. சரி போச்சு சகிதானாங்க, அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்க. அதை மாத்துறதெல்லாம் தேவை. இவ்வளோ காலம் இந்து மக்கள் என்ன சொன்னாங்களா, முருகனும் ஒன்றா, ஊர் மக்கள் எதுவும் சொல்லலை, முருகனும் ஒன்றா தான் இருந்தாங்க, பாயும் ஒன்றா தான் இருந்தாங்க. இது வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ பண்ணக்கூடாது. முன்னாடி இப்படி இருந்தது அப்படியே போகணும். இது வந்து கோர்ட்டெல்லாம் ஹைகோர்ட்டெல்லாம் நடவடிக்கை இது வந்து பப்ளிக் சாதமாக பண்ணலாம். எல்லாரும் மனசால் ஒன்று தான், அதை செய்யற சம்பிரதாயம் தான் வேற. அதை வந்து கண்ணோட்டம் வந்து வேற மாதிரி பார்த்தா அது வேற மாதிரி. நம்ம எல்லாமே செய்யலாம். சாமி கும்பிட்றது பத்தி எந்த தப்பும் கிடையாது. எம்மது சம்மதம் எதுக்கு சொல்றாங்க? எல்லா கோயிலுக்கும் போகலாம், முஸ்லீம் கோயிலுக்கு போகலாம், கிறிஸ்டின் கோயிலுக்கு போகலாம், இந்துக்கு போகலாம், எது வேணாலும் போகலாம். நம்ம மனசு எது தோணுதோ அதுதான் நம்ம செய்ய முடியும். நம்மதில் ஆடு மாடு பலி கொடுத்து அப்போதுமே இருக்கு சார். எங்க அப்பா உங்க அப்பா உங்க அப்பா அப்படி போய்க்கினே இருக்கலாம். அது என்ன அதெல்லாம் கொண்டாந்து நீங்க அரசியல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் நாளுக்கு நாள் இப்போ அந்த பிரச்சனை அதிகமாகிட்டே வருது. அது கந்தர் மலையா அல்லது சிக்கந்தர் மலையா, அந்த மலை யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுல ஒரு பக்கம் இந்து அமைப்புகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிலையில், அதற்கு முன்னதாகவே அங்கே இஸ்லாமியர்கள் அவர்களுடைய மசூதியில் வந்து தர்காவில் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை பின்பற்றுவதற்கு கொஞ்சம் தடைகளும் விதிக்கப்பட்டிருக்கு. இது ஊர் மக்கள் ஆனால் என்னவோ ரெண்டு பேர் நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி ஒரு பக்கம் முருக பக்தர்களும் இந்துக்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதும், இஸ்லாமியர்கள் இந்த பிரச்சனை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அந்த ஏரியாவில் இருக்கவங்களே அந்த மக்களுக்கே நல்லா ஒத்துமையாக தான் இருக்காங்க. முஸ்லீம்ஸும் இதுவும் ஒத்துமையாக தான் இருக்காங்க. வெளியிலேருந்து தான் யாரோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்க மேலே ஆடு வெட்டுறாங்க கோழி வெட்டுறாங்க. பக்தர்களே சொல்கிறாங்க நாங்களும் தான் போவோம் கோயிலுக்கு, தர்காவுக்கு நாங்களும் போவோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. வெளியிலேருந்து தான் யாரும் இந்த மாதிரி பிரச்சனை மூடி விட்டுட்டு இருக்காங்க. கந்தர் பாஷா மன்னர், பாண்டிய மன்னர் தோற்கடிச்சாப்புல, தோற்கடிச்சிருக்கும். அவர் போய் கிருஷ்ணதேவராயரை கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து இவரை வந்து தோற்கடிக்கிறாங்க. எப்படி தோற்கடிக்காங்க? அவர் தொழுகையில் இருக்கும்போது சாவடிச்சாங்க, ஓரிட்டு சாவடியில். சரி போச்சு சகிதானாங்க, அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்க. அதை மாத்துறதெல்லாம் தேவை. இவ்வளோ காலம் இந்து மக்கள் என்ன சொன்னாங்களா, முருகனும் ஒன்றா, ஊர் மக்கள் எதுவும் சொல்லலை, முருகனும் ஒன்றா தான் இருந்தாங்க, பாயும் ஒன்றா தான் இருந்தாங்க. இந்து வந்து பாய் வீட்டில் பிரியாணிலாம் சாப்பிட்டார்ல, இப்போ திடீர்னு என்ன கோழி வானா ஆடு வானான்ற. முன்னோர் எப்படி இருந்தது அதே மாதிரி இருந்தால் போதும் சார். ஏன்னா இது இஷ்யூ வந்து பெருசாக பப்ளிக் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இது வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ பண்ணக்கூடாது. முன்னாடி இப்படி இருந்தது அப்படியே போகணும். இது வந்து கோர்ட்டெல்லாம் ஹைகோர்ட்டெல்லாம் நடவடிக்கை எடுத்து இது வந்து பப்ளிக் சாதமாக பண்ணலாம். நான் கல்ஃப் கண்ட்ரி ஒரு 20 years ஒர்க் பண்ணேன். ரீசெண்டாக வந்திருக்காங்க. அங்கெல்லாம் நிறைய கோயில்லாம் இருக்குது. நம்ம இந்து கோயில் இருக்குது, அபுதாபியில் இருக்குது, துபாயில் இருக்குது. எந்த விஷயம் இல்லை சார். முழுக்க வந்து நடுவில் இப்போ வந்து அரசியல் பண்ணுறது வந்து சில பேர் பார்க்குறாங்க. இதுதான் அதுக்கு காரணம். பெரிய விஷயம்லாம் ஒன்று. இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த செவரில் வந்து பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சதா வந்து தகவல் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான். அது ஏற்கனவே புதுசாக ஒன்றும் யாரும் போய் அடித்ததெல்லாம் கிடையாது. ஆடு மாடு இப்போ காலங்காலமாக வெட்டிட்டு தான் இருக்காங்க. இதில் என்ன இருக்குது, அவங்க வழிபாடு அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, இவங்க வழிபாடு இவங்க பண்ணிட்டு போகிறாங்க. புதுசாக ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்களா, புதுசாக ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்கன்னு பார்க்குறீங்க. ஓகே ஓகே. அவங்களுக்குள்ள அந்த ஊரில் எந்த இது இருக்கோ அந்த மாதிரி தானே நம்ம பார்த்துக்கணும். புதுசாக இது ஒரு காலங்காலமாக எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருந்துட்டா போதும். எம்ஜிஆர் சமாதி இருக்குது, அதை எடுத்து மாற்ற முடியுமா? கிடையாது. கிடையாது. அண்ணா சமாதி இருக்குது, அதை எடுத்து மாற்ற முடியுமா? கிடையாது. இதெல்லாம் மாற்ற முடியுமா? பின்ன மாற்ற முடியாது. அதை மாற்றினா இதை மாற்றலாம். இது சும்மா 4 நாள் இருந்தவங்களுக்கே இந்த மாதிரி இருக்குன்னா, இது காலம் நம்மளே பார்க்கல, எங்க காலம் நம்மளுக்கே தெரியாது, பின்பக்கமா வருது அத்தனை நாளா. அது போய் மாற்ற முடியுமா இதனால? எவனோ ஒருத்தன் வந்து இதெல்லாம் சொல்றான் பண்றான், நான் கீ கொடுக்குறான் பின்னால இருந்து. இந்த பிரச்சனை வந்து அங்க அவங்க சூழ்நிலை. ஏன்னா அந்த ஊர் மக்கள் அவங்க ஒத்துமை இருக்கும்போது நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க அண்ணன் மாதிரி சொல்றீங்க, அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஐடியா எப்படி இருக்குமோ அப்படி அவங்க பண்ணலாம். அவங்க அப்படி ஒத்துமையா இருக்கும்போது அது நம்ம எது சொல்லதுக்கு இல்லை. அதை என்ன சொல்றேன் நான், இவ்வளோ வருஷமா நடந்தது, அது ஒரு சரி இவ்வளோ வருஷமா இருக்கட்டும்.
இருந்ததா இருக்கட்டும், செஞ்சதா இருக்கட்டும், இதுக்கப்புறம் அவங்க மாத்திக்கலாம். ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல வந்து பல பேரை வாழ வைக்கிறாரு, எதுவுமே இல்லாதவங்களோட இருக்க வைக்கிறாரு. ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னு வராங்க, அவங்கள இங்கேயே எல்லாமே எல்லாத்தையும் கொடுக்குறாரு. என் வீட்டில் வேணான்னு தெத்துறவங்கலாம் இவர் தான் அடக்கலம் தர்றாரு. அப்போ அப்படியேப்பட்டவருக்கு ஒரு சுத்தமாக இருக்கணும்னா அதை பண்ணி தான் ஆகணும். அதை அப்புறப்படுத்துறது தப்பே கிடையாது. அவங்களும் அதை கோவப்படாமல் அது மாறிக்கலாம், தப்பு இல்லை. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்துக்களும் முஸ்லீம்களும் எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் அப்படி தான். தனித்தனியான யாரும் இல்லை, எல்லாமே ஒத்துமையாக தான் இருக்காங்க. அருமையான ஒற்றுமை. சாயந்தரம் 6:15 மணிக்கு வந்து பாருங்க, எவ்வளோ பிள்ளைங்க ஓதுறாங்க பாருங்க. வந்து மார்வாடி வருவார், ராஜஸ்தானி வருவார். இங்கே அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இது சும்மா இவங்க பண்ணுற சாலாக், வேற ஒன்றும் இல்லை. ஒன்றுமே வேணாம். இப்போ டீ கடைக்கு போகிற வந்து பாருங்க, என்னோட டீ குடிப்பார், பாய் வாங்க உட்காருங்க. நம்ம எல்லாமே செய்யலாம். சாமி கும்பிட்றத பற்றி எந்த தப்பும் கிடையாது. எம்மதும் சம்மதம் எதுக்கு சொல்கிறாங்க? எல்லா கோயிலுக்கும் போகலாம், முஸ்லீம் கோயிலுக்கு போகலாம், கிறிஸ்டின் கோயிலுக்கு போகலாம், இந்துக்கு போகலாம், எது வேணாலும் போகலாம். என் மனசு எது தோணுதோ அதுதான் நம்ம செய்ய முடியும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படி வந்து பாருங்க, சும்மா வந்து உட்காருங்க. உள்ள வந்து நாம் ஊதுறோம், சும்மா படித்து ஊதுறோம் குழந்தைக்கு. அந்த ஊதுனாக்கா நல்லா ஆகிடும் குழந்தைக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் எத்தனை இந்து மக்கள் வந்து இங்கே உட்காராங்க பாருங்க. யாரும் கூப்பிடல இல்லை, ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் கூப்பிடல இல்லை. அதே மாதிரி அந்த நம்பிக்கை அங்கேயே இருக்குது. திருப்பரங்குன்றத்துலேயே வந்து அந்த சிக்கந்தர் பாபா தர்கா மேலே அங்கே இருக்கிற இந்து மக்களுக்கு இருக்கு. இந்து மக்களை நம்பிக்கை உள்ள இந்து மக்கள் இவங்க வந்து இந்துத்துவா சாரி பொலிட்டிக்கல் இப்போ பார்த்தா ரொம்ப பேடாக சார். ரொம்ப சின்ன சின்ன விஷயம்லாம் பெருசாகிக்கிட்டு பொலிட்டிக்கல் லெவலில் வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. இது வந்து எனக்கு ஒருமையாக கண்டிக்கிறேன் சார். நான் இது மூலமாக என்னத்தை அச்சீவ் பண்ண பார்க்குறாங்க? ஒன்றுமே இல்லை, பாலிட்டிக்ஸ் தாங்க. பிஜேபியே உள்ளே கொண்டாடணும், வேறு ஒன்றுமே இல்லை. வேறு ஒன்று, நான் என்கேடி திருமலாச்சாரிய பிராமன் ஸ்கூலில் படித்தேன். காலையில் 7 மணிக்கு ஸ்கூலு, எங்கள் ஹெட்மாஸ்டர் ஸ்டிக் வச்சு நிற்பார், சரஸ்வதி முன்னால் போய் உட்காரணும். இப்போ அப்படிலாம் இல்லை, எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஆகி போச்சு. விடுங்க, கடலுக்காக மாற்றலாம், தப்பே இல்லை. இப்போ சண்டை போட்டால் ஒரு இது பண்ணியும் நம்ம பிரிய போதில்லை. ஆனால் இதனால தேவையில்லாத ஒரு மத பிரச்சனை வருமே. மத பிரச்சனைனா நம்ம நல்ல பேர் தான் சொல்கிறோம், ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கடலுக்காக நம்ம தொலை இருக்கிறது தப்பே கிடையாது, நல்ல விஷயம் தான் அது. மாற்றிக்கலாம். அவங்க இப்போதான் ஒன்றா தான் இருக்காங்களே, ஒன்றா இருக்காங்களா, அவங்க தான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த இந்துவாச்சும் நான் கோழி சாப்பிட மாட்டேன் இனிமேல், ஆடு சாப்பிட மாட்டேன் இனிமேல் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இருக்காத சொல்லு, நாங்களும் சாப்பிட விட்டுறோம். என்ன அவங்க எல்லா மக்களுக்கும் வெஜிடபிள் கிடைக்காது. ஒரு பக்கம் வந்து மேடாயிடும், ஒரு பக்கம் பள்ளமாயிடும். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் மீட் சாப்பிட்றோம், நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்றீங்க. எல்லாருமே வெஜ்ஜு சாப்பிட்டோன்னு வச்சுங்க, விளைச்சல் கிடைக்காது. அதுதான் ஆண்டவன். இன்னாண்ட வந்து இருக்கிறாரு, அந்த சாமி இருக்கிறாரு, கீழே முருகு இருக்கிறாரு, ஆப்போசிட்டில் வந்து தொழுறானாங்க. அதை வந்து அந்த உள்ளே இருக்கிற முஸ்லீம்களுக்கு தெரியணும், என்னடா இத்தனை கோயில் இருக்குது, நடுப்புற நம்ம கோயில் இருக்குது, நம்ம ஆடு மாடு வெட்டினா என்ன ஆகுறது, இருக்கிற சாமிகளுக்கு ஒத்துக்குமா, வானா கீழே பலி கொடுத்துருங்க. வேற இடம் எங்கே இருக்குது அங்கே பலி கொடுங்க, அங்கே பலி கொடுத்துட்டு மேலே வந்து எது வேணாலும் சேர்ந்துக்கலாம், அது பற்றி தப்பே கிடையாது. இல்லை சார், எத்தனையோ கோயிலில் வந்து ஆடு மாடு பலி கொடுக்குறது இருக்கே சார். ஆடு பலி கொடுக்குறது உண்டு இல்லை, எத்தனையோ சாமிக்கு பலி கொடுக்குறாங்களே, ஆடு பலி கொடுக்குறாங்க. எத்தனை தெய்வங்களுக்கு வந்து பலி கொடுக்குறது உண்டு இல்லை. இன்னும் முஸ்லீமில் மட்டும்தான் ஆடு மாடு எல்லாம் பலி கொடுக்குறாங்க, இந்துஸ்லேயும் தராங்க. ஆடு எடுத்து கோழி எடுத்து அவங்களோட விருப்பம், அது நம்ம வேணாம்னு நம்ம சொல்லலை, மாற்றி வைங்க. அது முருகருக்கு வந்து அது வந்து உகந்தது கிடையாது. முருகரோட இது வேற, நம்மளோட இது வேற. அதனால நான் மாற்றி வைக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது, அதை கோமாவே பத்த தேவையில்ல. நம்மதில் ஆடு மாடு பலி கொடுத்து வந்து அப்போதுன்னு இருக்கு சார். எங்கள் அப்பா உங்க அப்பா உங்க அப்பா அப்படி போய்க்கினே இருக்கலாம். அது என்ன அதெல்லாம் கொண்டாந்து நீங்கள் அரசியல் இங்கே எப்படியாவது காதை வைக்கணும். இங்கே ஒன்றுமே நம்மளுக்கு போனி ஆக மாட்டேங்குது. எங்கேருந்து போனி ஆகும் உங்களுக்கு? அந்த ஊருக்கு எப்படி சாதகமாக இருக்கும் அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா போதும். அவங்க அண்ணன் மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு 2 பேரும் ஒத்துமையாக எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டா போதும். இதை பற்றி கேட்கும்போது ஹச்ராஜா சொல்லும்போது சொல்றாரு, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டா, சிக்கந்தர் எடுத்துன்னு போய் இவர் வீட்டுக்குள்ளே வச்சுக்க சொல்லுங்க. சிக்கந்தர் பாபாவை இவர் மட்டும் வழிபட சொல்லுங்க. அதை விரும்புறாரா ஹெச்ராஜா? சிக்கந்தர் பாபா எனக்கு மட்டும் சொந்தம்னு ஹெச்ராஜா சொல்ல விரும்புறாரா? என்ன சொல்ல வர்றாரு அவர்? என்ன இதே வந்து அவரோட பீகார்னு நினச்சிக்கினாரா, இல்லை நார்த் இந்தியான்னு நினச்சிக்கினாரா? இது சவுத் இந்தியாங்க. எங்கே எல்லாம் மாமா மச்சான், இங்கே எல்லாம் வந்து இவங்களுக்கு இன்னாதான் டான்ஸை செத்து போயிடுவானுங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லி செத்து போயிடுவானுங்க. அது கரெக்ட் தான் சார். ஏன்னா அடிக்கடி பிரச்சனை வரும், இதெல்லாம் இஷ்யூ ஆகும். யார் எங்கே இருக்கணும் அங்கே இருந்தால் பிரச்சனை இருக்கும். ஆனால் இத்தனை வருஷமா பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, இல்லை அங்கே இருக்கிற மக்கள் சும்மா ஸ்டண்ட் சொல்கிறாங்க. நம்பக்கூடிய மாதிரி இல்லை சார். என்னோட பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும் சார். யாருக்கும் பிரச்சனை இருக்காது. கடவுள் வந்து கடவுளாக மாதிரி நம்ம பார்க்கணும். சரி சரி. பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆகக்கூடாது.
தர்காவை எப்படிங்க வேற எதுவும் தர்கான்றது ஒரு சமாதிங்க. அங்கே உள்ள வந்து ஒரு இப்போ சாதாரணமாக இதை எம்ஜிஆர் சமாதி இருக்குது, அதை எடுத்து மாற்ற முடியுமா? கிடையாது. ஆ கிடையாது. அண்ணா சமாதி இருக்குது, அதை எடுத்து மாற்ற முடியுமா? கிடையாது. இதெல்லாம் மாற்ற முடியுமா? பின்ன மாற்ற முடியாது. அதை மாற்றினா இதை மாற்றலாம். முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை சார், அனைத்து மத மக்களும் வந்து தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை அனைத்து மத மக்களும் வந்து மதத்தை பற்றி பேசி ஓட்டு கேட்டாங்க அவங்கள வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. ஓகே. அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறது அந்த இல்லை. அந்த புரிதல் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்கு. கண்டிப்பா இருக்கு சார். கோபிநாத்க்கும் இருக்கு, பாஷாபாய்க்கும் இருக்கு. ஓகே. அது இருக்கிறதால தானே அமைதி பூங்காவா இருக்கு. ஏன் அமைதி பூங்காவா இருக்கு? இருக்கக்கூடாது. மற்ற இடம்லாம் அடிச்சு தூக்குறோம், நாம இங்கே மட்டும் பண்ண முடியலையே சார். கோபிநாத்தும் நல்லா படிச்சுட்டார், இன்னைக்கு பாஷாபாயும் படிச்சுட்டார். முட்டாள் பசங்க குறைஞ்சிட்டாங்களே, செத்து போயிட்டாங்க முட்டாளுங்கெல்லாம். இப்போ கொஞ்சம் படிச்சவன் இருக்கான், பகுத்தறிவு ஜாஸ்தி ஆயிடுச்சு, யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். மதுரையிலலாம் வந்து இன்னும் மாமா மச்சான் ரொம்ப க்ளோஸ். இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற தமிழ் பசங்களை விட அங்கே வந்து ரொம்ப க்ளோஸ். மாமா மச்சான், இவன் அவன் வீட்டில் சாப்பிடுவான், இவன் வீட்டில் சாப்பிடுவான். என்னால் மாமா எனக்கு வந்து கறி வரல, எனக்கு பிரியாணி வரல, அடிச்சு கேட்குற அளவுக்கெல்லாம் அங்கே வந்து அவங்க உயிர் கொடுப்பானுங்க தமிழ் ஆளுங்க. எடுப்படாது சார். இவங்க முயற்சி பண்ணுற 3 நாள் தானே, 144 இன்னும் 300 நாள் கூட போட்டோம். ஆனால் இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது.